திருப்பரங்குன்ற விவகாரத்தை சங்க பரிவார ஆற்றல்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளான செய்தியாக மாற்றி வருகிறார்கள். அவர்கள் வட மாநிலங்களை போன்று தமிழகத்திலும் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த ஆதாயம் கிடைக்காதனால மதக்கலவரத்தை விதைத்து எப்படி அயோத்தியில் பாபர் பள்ளியை இடித்து இன்று ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார்களோ அதை போன்று தமிழகத்தில் ஏதேனும் ஒரு கலவரத்தை உருவாக்கி தங்களை நிறுத்திக் கொள்வதற்காக திருப்பரங்குன்ற விடயத்தை சிக்கலுக்கு உள்ளாக்குனாங்க. அந்த விடயத்தில் அரசு மிக உறுதியாக நின்று இந்த தமிழகத்தினுடைய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு செயல்படும் பொழுது நீங்கள் அதில் நீதிபதியோட ஒரு சட்டவிரோத தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்காக அந்த சட்டவிரோத தீர்ப்போட 10 பேர் போங்கன்னு சொல்றாரு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் கூட நயினார் நாகேந்திரன் அவங்களுக்குலாம் என்ன வேலைன்னு தெரியல. அவங்களாம் அரசியல்வாதிகள் ஆன்மீக தளத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்ப இவர்கள் அனைவரும் உள்ள வர்றாங்க. அப்ப அரசு ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு மக்களுடைய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா நயினார் நாகேந்திரன் தன்னுடைய முகநூல் கணக்குல மிலேச்சத்தனமாக என்னை கைது செய்திருக்குன்னு சொல்றாரு. அந்த மிலேச்சத்தனம் அப்படின்னா என்னன்றதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியல. என்னன்னா அவங்களுடைய வர்ணாசிரம கோட்பாட்டின்படி அவர்கள் நெற்றில் பிறந்தவர் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 தான் சொல்லுவாங்க. 4 வர்ணம். அதுக்கப்புறம் இந்த வர்ணத்துல கடவுளுடைய எந்த இடத்துலையும் பிறக்க முடியாத தகுதி இல்லாதவர்கள் பஞ்சமரன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மிலேச்சர் சொல்லுவாங்க. மிலேச்சர்னா அந்நிய நாட்டவர், அருவருக்கத்தக்க அந்நிய நாட்டவர். புரிஞ்சுக்கிறோம். அருவருக்கத்தக்க அந்நிய நாட்டவர், இவர்கள் தீண்டத்தகாதவர்கள்ன்ற பொருள் கொள்ளக்கூடிய வார்த்தை தான் அந்த மிலேச்சருங்கிற வார்த்தை. அப்ப ஒரு அரசு ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிற அரசை போய் மிலேச்ச அரசு அப்படின்னு சொல்றாருன்னா இப்ப இந்த அரசே தீண்டத்தகாத அரசுன்னு சொல்றாரா? அப்ப இந்த அரசு எதன்பால் அமைக்கப்பட்டிருக்கு? இந்திய அரசியல் சாசனத்தின்பால் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இந்திய அரசியல் சாசனத்தையும் இவர் தீண்டத்தகாத அரசியல் சாசனம் சொல்ல வர்றாரு. அவர் தன்னுடைய முகநூல் பதிவுல கைதுக்கு அவர் போட்டிருக்காரு. அவரை கைது பண்ணதுக்காக மிலேச்சத்தனமாக என்னை கைது செய்தது அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்ப மிலேச்சத்தனமா கைது பண்ணாங்கன்னா அப்ப சட்டத்தின் உட்பட்டு கைது பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சட்டம் இந்த அரச மிலேச்ச அரசுங்கிறாரு. இந்த அரச மிலேச்ச அரசுன்னு சொல்வதன் மூலமா இந்த அரசு எப்படி அமைக்கப்பட்டது? அரசியல் சாசனத்தின் போல தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியல் சாசனத்துல எப்படி வாக்களிக்கணும், எப்படி மாநில அரசு இயங்கணும், எப்படி மத்திய அரசு இருக்கு. அப்ப இந்த மாநில அரசு மிலேச்சத்தனமா, அப்ப அதன் மூலமா அவர் அரசியல் சாசனத்தை மிலேச்சன்னு சொல்றாரு. அப்ப தீண்டத்தகாத அரசியல் சாசனம்னு சொல்ல வர்றாரு. அப்ப அது இன்னொன்னு அதை வைத்து என்ன செய்யறாருன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த தேசத்திற்கு அந்நியமானவர்கள், அந்நிய வருவருக்கத்தக்க அந்நியர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருந்து நீங்க வந்தேரிகள் எடுத்தோம்னா எது வரைக்கும் போவீங்க? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனா யார் அந்நியர்னு தெரிஞ்சிடும். அப்ப அதை மறைக்கிறதுக்கு இவர்கள் தேசபக்தி, போலி தேசபக்தி வேடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தேசபக்தி. அது தேசம் உண்மையிலே ஒருத்தனுக்கு அந்த நாட்டு மேல அக்கறை இருந்துச்சுன்னா அந்த நாட்டுல எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பானா இல்லையா? இப்ப நான் இருக்கேன், என் வீட்டுல இருக்கேன், என் வீட்டுல பிரச்சனை கூட நான் நினைச்சு என்ன செய்வேன்? விட்டு கொடுத்து போவேன். சரி, அண்ணனுக்கு ஒரு இடத்த சேர்த்து கொடுத்துட்டு போறான், வேணும்னா நம்ம பேச்சுவார்த்தை இல்லாம கூட மாதிரி இருப்போம். என் பிள்ளைகளை எங்க அண்ணன் பிள்ளைகளை அடிக்க விடுமா, சண்டைக்கு விடுமா? அப்ப சண்டைக்கு விட்டா என்ன அர்த்தம்? அப்ப நான் என் குடும்பத்து மேல அக்கறை இல்லாத அர்த்தம். அப்ப இவங்க தேசபக்தின்னு சொல்லிட்டு இந்த நாட்டின் மக்களை அடிச்சுக்கிற விடக்கூடிய, கலவரத்தை உருவாக்கக்கூடிய செயலை செஞ்சுக்கிட்டு நீங்க போலி மத பக்தியும் தேசபக்தி வேடம் பூண்டுக்கிட்டு மிலேச்ச அரசுன்னு சொல்லி அரசையும் இந்த மக்களையும் பூர்வடி மக்களான கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்துக்கு அந்நியமானவர்கள்னு சொல்லி இந்த தேசத்துல அருவருக்கத்தக்க அந்நியர்கள் சொல்றது மூலமா என்ன செய்யறாங்கன்னா எங்களுடைய மாண்புகளை சிதைக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன நம்மளாம் அந்நியரோ அப்படின்னு நினைக்கிறது மூலமா நான் ஒரு இடத்துல கூணி குறுக வேண்டிய நிலை. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல், மாண்பு உரிமையை இவங்க மீறி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு விஷயம். அது பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்தே மாதன் ஒருத்தன் இருக்கான் ட்விட்டர்ல. அவன் சொல்றான் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடைகளை அகற்றுங்கிறான். அதில் கூட இறைச்சி கடை வைத்திருக்கக்கூடிய இந்துக்களின் கடையை அகற்றுங்கிறான். அகற்றுனா தான் அவன் எதை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல சொல்றான். என்ன கல்யாணராமன், பிஜேபியில இருந்த கல்யாணராமன் இப்ப இன்னைக்கு போய் ஏடிஎம்கேல சேர்ந்திருக்கிறான். அவன் ஒரு பதிவு போடுறான், திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லைங்கிறான். அப்ப இது எதை குறிக்குது? பாபர் மசூதியை எப்படி இடித்து நாங்கள் ரத்த ஆறு இந்த இந்தியாவில் ஓட விட்டோமோ அதை போன்று திருப்பரங்குன்றத்தில் இருக்க தர்காவை இடித்து தமிழகத்திலும் ரத்த ஆறு ஓட வைக்க போறோம்னு சொல்றான். அதான் அதோட அர்த்தம். அவன் கல்யாணராமன். இன்னொருத்தர் இருக்கான் துரை சரவணன் ஒருத்தன். அவன் என்ன செய்யறான்னா தர்காவுடைய உள்பகுதியில புகைப்படம் எடுத்து அந்த உள் பகுதியை புகைப்படம் எடுத்து அதை பதிவிட்டு அது கல் கட்டடம். நீங்க இன்னைக்கு தான் சிமெண்ட் சுண்ணாம்புக்கு அப்புறம் சிமெண்ட்னு சொல்லி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே கல் கட்டடமா இருந்துச்சு. நீங்க கோவில்ல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து எல்லாமே கல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ நான் இருக்க பகுதி மேலூர் பகுதி, எங்க ஊர்ல கல் குவாரிகள் அதிகம். லிங்க நாயக்கர் காலத்துல என்ன செய்வாங்கன்னா குவாரிகள்ல கல் தூண்கள் அடிச்சு போட்டிருப்பாங்க அரசு.
அவங்களுடைய ஆட்சி காலத்துல, நாயக்கர் ஆட்சி காலத்துல அந்த கல் குவாரிகள்ல வந்து கோவிலுக்கு தேவையான கல் தூண்கள், பள்ளியாசலுக்கு தேவையான கல் தூண்கள் அடிச்சு போட்டிருப்பாங்க. கோவிலுக்கு செய்யக்கூடிய கல் தூண்கள்ல வந்து சிற்ப வேலைப்பாடு இருக்கும். பள்ளிவாசலுக்கு உள்ள கல் தூண்கள்ல சிற்பம் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடிவமைப்போடு இருக்கும், அதுல அந்த சிற்பங்கள் உருவங்கள் பொறிக்கப்படாம இருக்கும். அந்த குவாரிகள்ல இருக்கும். யாராவது பள்ளிவாசலோ கோவிலோ கட்டணும்னா குவாரியில வண்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த கற்களை ஏத்திட்டு வந்து கட்டுவாங்க. அது பணம் இல்லாம கட்டணம் இல்லாம அன்னைக்கு அரசு வந்து வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு அவளுக்கு பண்ணி கொடுத்துச்சு. அந்த கல் புகைப்படத்தை எடுத்து போட்டு இந்த கோவில் மார்க்கு ஆய்வு செய்யுங்கிறான். இப்ப இதை ஆய்வு செய்யணும்னா வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு 1991 இருக்கு. நீங்க அது வந்து கோவிலே இல்லைங்கிறது வேற வாதம். ஆனா இப்ப நடைமுறை இருக்க சட்டம் 1991 வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது? 47 ஆகஸ்ட் 15 முன்னாடி என்னவா இருந்துச்சோ அதுதான் போய் இருக்குன்னு தொடர்ந்து சொல்லு. அப்ப இவர்கள் யாருமே இந்த பாரதிய ஜனதா, சங்க பரிவார, RSS, இந்து முன்னணி சேர்ந்த யாருமே வந்து இந்திய அரசியல் சாசனத்தையும் இந்திய அரசியல் சட்டத்தையும் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. அப்ப இதுக்கு விரோதமாவே நடக்கிறது. ஏன்னா போலி தேசபக்தியை சொல்லி என்னமோ இவர்கள் தேசபக்தியை ஒட்டுமொத்த குத்தகை எடுத்த மாதிரி சுதந்திர போராட்டத்துல எங்க இருந்தாங்க பூரா ஊரை விட்டு ஓடி பூரா போய் ஆங்கிலேயன்ட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து பிழைப்பூதையும் வாங்கி திண்டு இங்கே இவர் முத்துராமலிங்க தேவர் இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆள் சேர்த்து கொடுத்தவன் தானே இவங்க சவர்கர். இவங்க அந்த பரம்பரையில் வந்தவங்க தானே இவங்க. இந்திய தேசிய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டது இங்கிலாந்து ராணுவம். இங்கிலாந்து ராணுவத்துக்கு ஆள் சேர்த்து கொடுத்தவன் இன்னைக்கு தேசபக்தியை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறான். எவ்வளவு வெக்கமா இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, எல்லாத்தையும் கடந்து பாருங்க. இது மாதிரியான நச்சுக்கிறதுக்கு நீங்க சமூக வலைதளங்களை திறந்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஒரு கருத்து பதிவிட்டதுக்கு நீங்க பாருங்க, அவருடைய கருத்தை புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 500 600 பின்னூட்டங்கள் எல்லாத்தையும் அவரை மிக கேவலமாக அவருடைய தாயாரை விமர்சிச்சு, அவருடைய பெண் உறவுகளை விமர்சிச்சு மிக மோசமான பின்னூட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அரசு தானா முன் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆமா சொன்னாங்க. இந்த புகார் இதெல்லாம் வந்து இந்த அவங்களுடைய முகநூல் ட்விட்டர் கணக்குகளுடைய இணைப்பு மற்றும் அவங்களுடைய அந்த சமூக வலைதளங்களை வெளியான ஸ்கிரீன்ஷாட் எனப்படக்கூடிய அந்த தொடுதிரை படத்தோட நம்ம வந்து புகாரா எழுத்துப்பூர்வமா புகார் எழுதி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க புகாரை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து காவல் கண்காணிப்பாளர் இல்லை வரட்டும், நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து அந்த வெப்சைட்லையும் நீங்கள் அந்த புகாரை பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சைபர் கிரைமோட வெப்சைட்லையும் புகாரை பதிவேற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான புகாரை தான் நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்குறோம். இப்போ இது மட்டும் இல்லை, என்ன ஹெச்ராஜா சொல்கிறாருங்க, கமிஷனரோட ஆர்டரையே இன்னொருத்தர் அவங்க கால் செருப்பு, கலெக்டரோட ஆர்டர் என் கால் செருப்புக்கு சமம்ன்றாரு. இதெல்லாம் வந்து அரசு பார்த்துக்கிட்டு தான் ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க என்னன்னு தெரியல. ஏன் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கூட நீங்கள் அவங்கள வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு அழைக்கிறது கூட இல்லைங்க. இந்த முருகன் மாநாட்டில் வழக்கு பதிவு செஞ்சாங்க, விசாரணைக்கு அழைச்சிருக்காங்களா? இல்லை. ஆதீனத்து மேலே புகார் கொடுத்துருக்கீங்க சைபர் கிரைமில், இங்கே எதே எடுத்து கொடுத்துருக்கீங்க. கொடுத்தா ஹைகோர்ட்டில் விசாரிக்கும் போது இஸ்லாமியில் யாருமே புகார் கொடுக்கலன்னு அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு. நான் கொடுத்துருக்கிறேன். தோழர் வாஞ்சிநாதன் அதை சொல்லியிருக்கிறாரு. அந்த வழக்குல வந்து அந்த அர்ச்சகர் மாணவர் திட்டத்தில் உள்ள தோழர் அவர் அதை சொல்லியிருக்காரு, இஸ்லாமியர் புகார் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காரு. நான் கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்து என்னை 2-3 தடவை வர சொன்னாங்க, என்கிட்ட விசாரிச்சாங்க, என்கிட்ட உள்ள அந்த ஆவணங்கள் வீடியோ காட்சிகள்லாம் வாங்கினாங்க. வாங்கி யாருமே புகார் கொடுக்கலன்னு இப்போ சொன்னால் இப்போ அந்த அரசு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லணும்ல. இப்போ அது என்னை வந்து உங்களை வந்து அந்த வழக்கில் சாட்சியாச்சு, அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து சட்டத்தை மிகைத்தவர்கள் போல, இந்த அரசியல் சாசனம் கட்டுப்படாதவர்கள் போல நடந்து கொள்வது வந்து நமக்கு ரொம்ப வேதனையை தருது. எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான், யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான், வாக்கு ஒன்று தான். அப்போ எல்லாரும் சமமான அடிப்படையில் குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வந்து சட்டப்பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து இந்த புகாரில் இவர்கள் இந்த அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக மத நச்சு கருத்துக்களை உருவாக்கி மிகப்பெரிய கலவரத்துக்கு தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க. எனவே இவர்கள் மீது வந்து இந்த உரிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கோரிக்கையை வச்சு அந்த மனு கொடுத்துருக்கோம்.